ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 8. ஸ்ரீ பிரம்ம உவாச்ச அஜாத்த ஜன்ம ஸ்திதி சம்யமாய அகுணாய நிர்வாண சுக அர்ணவாய அனோரணிம்னே அபரிகன்ய தாம்னே மகா அனுபாவாய நமோ நமஸ்தே. டிரான்ஸ்லேஷன். பிரம்மதேவர் கூறினார், நீர் பிறப்பற்றவராக இருந்தும் அவதாரமாக வரும் உமது தோற்றமும் மறைவும் ஓய்வதே இல்லை. நீர் எப்போதுமே பௌதீக குணங்களிலிருந்து விடுபட்டு உள்ளீர்கள். மேலும் கடலை ஒத்த உன்னதமான ஆனந்தத்தின் புகலிடமும் நீங்களே. உமது தெய்வீகமான உருவில் நீர் நித்திய வாசம் செய்கிறீர். மிகப்பெரிய சூட்சுமங்களுக்கெல்லாம் நீரே பரம சூட்சுமம் ஆவீர். ஆகவே யாருடைய இருப்பை கற்பனையாலும் நாம் தெரிந்து கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட பரமனாகிய உங்களுக்கு எங்களுடைய பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறோம். பர்பட் பை ஷீல பிரபா. ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 7வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் இவ்வாறு கூறுகிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். அறப்பழக்கங்களில் எங்கெல்லாம் எவ்வப்போது சரிவு ஏற்பட்டு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். இவ்வாறாக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பிறப்பற்றவராக இருந்தும் பல்வேறு அவதாரங்களாக பல்வேறு உருவங்களில் வரும் அவருடைய அவதாரங்களுக்கு ஒரு முடிவே கிடையாது. பகவான் கிருஷ்ணரின் அவதாரங்கள் நித்தியமானவை என்பதால் அந்த அவதாரங்களால் இயற்றப்படும் பல்வேறு செயல்களும் கூட நித்தியமானவை ஆகும். சாதாரண ஜீவராசிகள் கர்ம பலனால் ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை ஏற்குமாறு வலுக்கட்டாயமாக வற்புறுத்தப்படுகின்றனர். பகவான் இத்தகைய வற்புறுத்தலால் தோன்றுபவர் அல்ல. பகவானின் திருமேனி ஜட இயற்கையின் குணங்களின் களங்கத்திலிருந்து விடுபட்டதாக இருப்பதால் அவருடைய திருமேனியும் அவருடைய லீலைகளும் தெய்வீகமானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த பூமிக்கு வருகிறார். இந்த லீலைகள் பகவானுக்கு உன்னத ஆனந்தத்தை அளிப்பவை ஆகும். அபரிகன்ய தாம்னே என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். பல்வேறு அவதாரங்களில் தோன்றும் பகவான் கிருஷ்ணரின் தோற்றங்களுக்கு ஒரு முடிவோ எல்லையோ இல்லை. இந்த அவதாரங்கள் அனைவருமே நித்தியமானவர்களும் ஆனந்தமயமானவர்களும் பூரண அறிவு கொண்டவர்களும் ஆவார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.